என்றென்றைக்கும் திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல. பாஜக பத்தி இன்னும் சொல்ல போனா பிளவுவாத அரசியல், உங்களுடைய திட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது, பெரியார் அண்ணா விமர்சிச்சிங்கன்னா எடுபடாது, தமிழ்நாட்டின் மதிக்கத்தக்க தலைவர்களை விமர்சிச்சிங்கன்னா தமிழ்நாடு பொறுத்துக்காதுன்னு ரொம்ப காட்டமான விமர்சனங்களை பாஜகவுக்கு எதிராக வைக்கிறாரு. திமுகவுக்கு எதிராகவும் ஒரு நாளும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. தாவேகா தலைமையில தான் கூட்டணி, விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் விஜய் எப்ப வேணாலும் அதிமுக கூட சேருவாருன்னு சொல்றது அவரோட கிரெடிபிலிட்டியை நீங்க கொஸ்டின் பண்ற அந்த மாதிரி. கிரெடிபிலிட்டின்னு எங்களுக்கு முதல்ல ஒன்று உருவாகட்டும் சார். பல விஷயங்களா நம்ம அந்த கிரெடிபிலிட்டிங்கிறது அப்படியே ஏறிக்கிட்டே வரும். சரிதானா? ஒரு சம்பவத்துல, ஒரு வார்த்தையில, ஒரு பிரஸ் மீட்ல, ஒரு செயற்குழுல பேசின பேச்சை வச்சுலாம் கிரெடிபிலிட்டிங்கிறது வராது. சொல்லிட்டு அதன்படி நடக்கிறாரான்னு பார்த்தாதான் கிரெடிபிலிட்டி, ஒரு நம்பகமான தலைவர் அப்படின்னு வரும். ஆனாலும் கூட அரசியல்வாதிகளை எந்த காலத்தையும் நம்பாதீங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஏன்னா அது அந்த கட்சியினுடைய உரிமை சார். சூழல் தான் தீர்மானிக்கும். ஒரு கட்சி எடுக்கிற முடிவும், ஒரு தலைவர் எடுக்கிற முடிவும் அந்த சூழலுக்கு ஏற்ப தன் கட்சியின் நலனை மனசுல வச்சா எடுப்பாங்க, எடுக்கணும். அதை நான் மறுக்கவே இல்லை. அதனாலதான் நம்பாதீங்கன்னு சொன்னேன். ராமதாஸ் போடாத சபதமா சார்? அவர் செய்யாத சத்தியமா சார்? ஏதாவது ஒண்ணு அவரால் கடைபிடிக்க முடிஞ்சதா? அதுக்காக ராமதாஸ் யாரும் சட்டையை பிடிச்சி ஒழிக்கிட்டோமா, இல்ல தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டோமா? அவரே வருத்தம் தெரிவிக்கிறார். இன்னைக்கு அதே ராமதாஸுக்காகவும் நம்ம சில விஷயங்கள்ல பேசுறோம். ஏன்னா அரசியல் இதெல்லாம் சகஜமா போச்சு. விஜய் விதிவிலக்கு அல்ல. நான் தனித்த ஆள், நான் ஒரு விதிவிலக்குன்னு சொன்னா நம்பாதீங்கன்னு சொல்றேன். அவரை கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல. எதிர்காலம் அதை நமக்கு சுட்டி காட்டும், நிரூபிக்கும். அப்ப அவர் சொன்னதுல ஒரு விஷயம் என்ன தெளிவாகுதுன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்கிற வரை அந்த அணிக்கு நான் போக மாட்டேங்கிற மெசேஜும் அதுல அடங்கி இருக்கு. அதனாலதான் பிஜேபியின் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறாரு. கூடுதல் வாசகங்கள் போட்டு. நிஜம்தான், அவருடைய பார்வையில தீர்மானத்தை அவரே வாசிக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிற வரை அந்த அணியில நான் சேர மாட்டேங்கிற மெசேஜை எடப்பாடிக்கு சொல்லி அனுப்புறாருன்னு தான் நான் பாக்குறேன்.